வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சண்டே நந்தகுமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக சேஃபாக இருக்கோம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்துடும். இந்த அழகான டேசி ஃப்ளவர் ஹூக் இயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான க்ரோஷெட் இயரிங்க்கு தேவையான பொருள் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஹூக் சைஸ் வந்து 1.20 mm. அடுத்து வந்து இயரிங் ஹூக்கும் ஒரு பிளேயரும் இந்த மாதிரி தேவைப்படும். இப்போ வந்து ஒரு மேஜிக் ரிங் செஞ்சுக்கலாம். மேஜிக் ரிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் 1 பண்ணிவிடுங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம ஃபிங்கர்லேருந்து வந்து மேஜிக் ரிங்கை வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேஜிக் ரிங்குள்ளே வந்து 10 சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த ரிங்குக்குள்ளேயே தான் நம்ம வந்து 10 சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க 10 சிங்கிள் க்ரோஷேட் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து டைட்டாக புல் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து டைட்டாக வந்து ஒரு ரிங் ஷேப்பில் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப் இருக்கே, அந்த லாஸ்ட் லூப்பையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லிப் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து எக்ஸஸ் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணும்போது வந்து நூல் பிரியாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேஜிக் ரிங்குள்ளே வந்து 10 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து யானை வந்து பிடிச்சி இழுத்து விட்டுருங்க. அடுத்து வந்து இன்னொரு கலர் யானை எடுத்துக்கலாம். இதையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா இந்த கலர் யானில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம எங்கே முடித்தோமோ அந்த இடத்துல வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் யானை வந்து உள்ளே விட்டு வெளில கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் 3 பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை ஜாயின் பண்ண இந்த த்ரெட்டையும் நம்ம ஆரம்பிக்கிற இந்த ப்ளூ கலர் த்ரெட்டையும் வந்து ஒன்று சேர்த்து கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் 3 பண்ணிவிடுங்க. செயின் 3 பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷேட் பண்ணிக்கோங்க. 1 டபுள் க்ரோஷேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம செயின் 3 பண்ண போகிறோம். செயின் 3 பண்ணியாச்சு. இப்போ அதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டாவது டபுள் க்ரோஷேட் இந்த சேம் ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மறுபடியும் நம்ம வந்து செயின் 3 பண்ண போகிறோம். செயின் 3 பண்ணிவிட்டு இந்த முறை வந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். செயின் 3 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டபுள் க்ரோஷேட் 2 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 டபுள் க்ரோஷேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 3 பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து 2 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷேட் 3 செயின்ஸ்
மறுபடியும் 2 டபுள் க்ரோஷெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த பெட்டலை ஆரம்பிக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம வந்து 3 செயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணிவிடுங்க. அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 2 டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 செயின்ஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து 2 டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மேஜிக் ரிங்கில், இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்லேயும் இதே போல் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷெட் 3 செயின்ஸ் 2 டபுள் க்ரோஷெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டிச்சில் வந்து ஒரு பெட்டலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே போல் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த என்டையர் ஃப்ளவரை வந்து முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் பெட்டலில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் லாஸ்ட் பெட்டல் ரீச் பண்ணிட்டோம். செயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷெட் பண்ணிவிடுங்க. 2 டபுள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து செயின் 3 பண்ண போகிறோம். இப்போ செயின் 3 பண்ணியாச்சு. இப்போ அதே ஸ்டிச்சில் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பெட்டலை முடித்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 1 டபுள் க்ரோஷெட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு எக்ஸஸாக த்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நம்மளோட ஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து த்ரெட்டை வந்து நல்லா டைட்டன் பண்ணி இழுத்து விட்டுருங்க. இப்போ டைட்டன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம க்ரோஷெட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம ஹைட் பண்ண போகிறோம். இது மூலமாக நம்ம த்ரெட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த யான். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வந்து க்ரோஷெட் நீடில் இந்த மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து நார்மல் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியான ஸ்டிச்சிங்கை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இப்போது எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் இந்த ப்ளூ கலர் த்ரெட்டையும் வந்து செஞ்சிடலாம். இப்போ இதையும் டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டேசி ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஹூக் எப்படி மாட்டுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இயரிங் ஹூக் எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்து பிளேயரால் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இதை வந்து மாட்டணுமோ அந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கிறனால இங்கே எங்கே வேணால் வந்து இந்த ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளேயர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட டேசி க்ரோஷெட் ஹூக் இயரிங். ஐ ஹோப் இந்த க்ரோஷெட் இயரிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ரோஷெட் ஒர்க்கோட டிஐஒயோட அப்சைக்ளிங் வீடியோவோட உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். until then it's me signing off. Take care. Bye.